ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐபிஎல்ல 61வது மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இடையே நடைபெறும் போட்டி மதியம் 3:30க்கு சேப்பாக்கம் கிரிக்கெட் கிரவுண்டில் நடைபெறுதுங்க. பிச்சு பேட்டிங் பிச்சு. ஆவரேஜ் ஸ்கோர் 175 பதிவாயிருக்கு. சரிங்களா? இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட கடைசி ஹோம் கிரவுண்டாக இருக்குமா, ஹோம் மேட்சஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பல கேள்விகள்லாம் எழுந்துட்டு இருக்கு. பட் சிம்பிளாக சொல்லணும்னா ஆர்டரை பொறுத்த வரைக்கும் 12வது மேட்ச் விளையாடுறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் 13வது மேட்ச் விளையாடுறாங்க. இந்த பாயிண்டை நோட் பண்ணிக்காங்க. இன்னைக்கான ஸ்பெஷல் டீம் பிளேயர்ஸ் யாருன்னா ட்ரெண்ட் போல்ட் தான். ஸோ ட்ரெண்ட் போல்ட்டோட 100வது ஐபிஎல் மேட்சிங் இன்னைக்கு. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான ஸ்பெஷல் டே பிளேயர் யாருன்னா ட்ரெண்ட் போல்ட் தான். ட்ரெண்ட் போல்ட்டில் எங்கே பவுல் பண்ணுவார்னா இனிஷியலாக ஃபஸ்ட்டு பாலே நியூ பால்லே அவர் தான் கொடுப்பாங்க. ஆர்டரை பொறுத்த வரைக்கும் அவர் பவர் பிளேலே பவுல் பண்ணுவார். 2லேருந்து நல்லா விக்கெட் கிடைச்சுன்னா பவர் பிளேலே 3 ஓவர் கூட பவுல் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அதனால் ட்ரெண்ட் போல்ட் தான் இன்றைக்கான ஸ்பெஷல் டே பிளேயர்ஸாக இருக்கார். சரிங்களா? அடுத்து நாம் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, இந்த எஸ்ஆர்னோ ஆடுவாங்க. சில பேர் சென்னை மேல் பெட் கட்டுவாங்க, இல்லை ஆர்ஆர் மேல் பெட் கட்டுவாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன சொல்லணும்னா, இப்போ லாஸ்ட்டாக குஜராத்தும் சென்னையும் விளையாண்ட மேட்ச்சில் எல்லாருமே சென்னை மேல் தான் பெட் கட்டியிருந்தாங்க. சரிங்களா? அந்த மேட்ச்சில் சென்னை மேட்ச் மேலே பெட் கட்டிட்டு எல்லாரும் பணத்தை லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாற்றிலாம் கட்ட வேண்டாம். அதே சென்னை மேலே எவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்களோ அந்த அமௌண்ட்டை கட்டிடுங்க. நீங்கள் இழந்த பணத்தை திரும்ப எடுத்துக்காங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம எஸ்ஆர்னோ ஆடுறதை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் மேலே நம்ம பணம் கட்டுறோமோ அந்த டீம் லாஸ் பண்ணிடுச்சுன்னா மறுபடியும் அதே டீம் மேலே தான் நீங்கள் பணத்தை கட்டணும். ஏன்னா நீங்கள் மாற்றி மாற்றி கட்டினீங்கன்னா பணத்தை இழந்துடுவீங்க. ஸோ நீங்கள் அதே டீம் மேலே பெட் கட்டுறது தான் ரொம்ப ரொம்ப பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சரி வாங்க, கிராண்ட் லீக்கு பர்சன்டேஜ் வைஸாக அதிகமாக கூடிய பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் ஃப்ளாப் ஆகுன்றது என்னோட ஒப்பீனியனில் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்கிறது உங்கள் இஷ்டம். ஸோ 2 டீம்லையுமே பர்சன்டேஜ் வைஸாக அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இவங்க தாங்க. இப்போ நம்ம ஃபேண்டசி டாப் பிக்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சஞ்சு சாம்சன் இருக்கார். அப்புறம் ருத்ராஜ் கேக்வாட் இருக்கார். சரிங்களா? இப்போ யூனிவர்சல் கேப்டனாகவும் ருத்ராஜ் கேப்டனாகவும் சஞ்சு சாம்சன் வைஸ் கேப்டனாகவும் இருக்காங்க. சரிங்களா? இப்போ இன்னைக்கு மேட்ச்சில் நம்ம எப்பவுமே சொல்கிற பாயிண்ட் தான், இந்த 6க்கு 6 பேருமே வச்சுட்டு போவாதீங்க. சரிங்களா? அதுக்கு தான் நம்ம எப்பவுமே இந்த 6 பேரே காட்டுறது. எல்லாருமே 75% மேலே இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே எடுத்து வைப்பாங்க. சில சமயம் 3 பேர் காட்டுவாங்க, 2 பேர் காட்டுவாங்க. அதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகிடும். சரிங்களா? நம்ம எப்பவுமே காட்டுறது 6 பேர் தான். சரிங்களா? ஸோ இந்த 6க்கு 6 பேருமே வரமாட்டாங்க. இந்த 6 பேரில் ஃப்ளாப் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் இருப்பாங்க. அவங்கள பார்த்து நம்ம ரிமூவ் பண்ணணும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் யாரை இந்த 6 பேரில் ஃப்ளாப் ஆகும்னா ஜெய்ஸ்வால் ட்ராப் பண்ணிடுறேன். என்ன ரீசன் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் 49வது ஐபிஎல் மேட்ச் விளையாடுறாரு இன்னைக்கு. சரிங்களா? ஸோ இந்த மேட்ச் ஃப்ளாப் ஆகிட்டு அடுத்த மேட்ச் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த ரீசனுக்காக ட்ராப் பண்ணுறேன். அதே போல் ஐபிஎல்ல மட்டுமே 1492 ரன் அடிச்சிருக்காரு. ஜஸ்ட் ஒரு 8 ரன் அடித்தா போதும் 1500 ரன் ரீச் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 10லேருந்து ஒரு 15 ரன்னும் பக்கம் தான் அடிக்க முடியும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால் ஜெய்ஸ்வால் மேலே ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன் இந்த மேட்ச்சுக்கு. அடுத்த பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா ட்ராப் பண்ணுறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரவீந்திர ஜடேஜா ட்ராப் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த வென்யூவில் மோஸ்ட்லி இவருக்கு விக்கெட்ஸ்ன்றது ஆவரேஜும் சரி விக்கெட்டும் சரி ஒரு மேட்ச் ஒரு விக்கெட் அந்த மாதிரி தான் எடுக்கிறாரு. சரிங்களா? ஆவரேஜ் போராக இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சேப்பாக்கம் கிரிக்கெட் கிரவுண்டில் 49வது மேட்ச் விளையாடுறாரு. சரிங்களா? நீங்கள் ஒருவேளை ரவீந்திர ஜடேஜா உங்கள் டீமில் வச்சுருந்தா அவருக்கு கேப்டனாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா வேண்டாம். சரிங்களா? நான் ட்ராப் பண்ணி பாருங்கள் ரவீந்திர ஜடேஜாவை. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால், ரவீந்திர ஜடேஜா 2 பேரும் ட்ராப் பண்ணிட்டு சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாட், சிவம் துபே, ரியான் பராக் இவங்க 4 பேரும் பிக் பண்ணிவிட்டு பேட்டர்ன் 4 உங்களுக்கு கொடுக்குறேன். மேபி இது என்னுடைய முழுக்க ஒப்பீனியன் மட்டுமே. உங்களுக்கு யாராச்சும் ஒரு பிளேயர் ஃப்ளாப் ஆவாங்கன்னா தாராளமாக நீங்கள் மாற்றி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் 4 பேரை டிக் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த 4 பேருமே எதுக்காக செலக்ட் பண்ணியிருக்கேன்ற ரீசன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ருத்ராஜ் கேக்வாட் ஆரஞ்சு கேப் லிஸ்ட்லேயே இருக்கார். இவர் ஒரு 94 ரன் அடித்தா விராட் கோலி கிட்டே இருக்கிற அந்த ஆரஞ்சு கேப் இவருக்கு வந்துடும். ஸோ நம்ம 94 ரன்னு ருத்ராஜ் அடிக்குவாருன்னு கூட நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு 40+ அடித்தா கூட ட்ரீம் டீம் வந்துடுவார். ஸோ அந்த கணிப்பில் தான் எடுத்திருக்கேன் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ருத்ராஜ் கேக்வாட. அடுத்து சஞ்சு சாம்சனை பிக் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சீசனில் மட்டுமே 471 ரன் அடிச்சிருக்காருங்க. ஜஸ்ட் இவர்
ஒரு 29 ரன் அடிச்சாவே போதும் 500 ரன்களை வந்து ரீச் பண்ணுவார் இந்த சீசனில். ஃபார்ம்லேயும் நல்லா தான் இருக்காரு. அதே போல் ஒரு டீம் வந்து லாஸ் ஆகுதுன்னா அந்த டீமில் வந்து ஒரு கேப்டனாக இருக்கிறவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் சஞ்சு சாம்சனை வந்து இந்த மேட்ச்சுக்கு பிக் பண்ணிக்கிறேன். அடுத்த பாயிண்ட்னு பார்க்குறப்ப சிவம் தூபே. சிவம் தூபே பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல மட்டுமே 1477 ரன் அடிச்சிருக்காரு. ஜஸ்ட் ஒரு 23 ரன் அடிச்ச போதும் ஐபிஎல்ல 1500 ரன்களை வந்து ரீச் பண்ணுவார். சரிங்களா? ஸோ இந்த மேட்ச்சுக்கு சிவம் தூபே பேட்லேருந்து ஒரு 20க்கு மேலே ஒரு ரன் எதிர்பார்ப்போம். ட்ரீம் டீம் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்ததுனால பிக் பண்ணியிருக்கேன் சிவம் தூபே. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரியான் பராக். ரியான் பராகை பற்றி நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பக்கம் 436 ரன் அடிச்சிருக்காரு. சரிங்களா? இந்த சீசனில் மட்டுமே ஒரு 64 ரன் அடித்தா போதும் 5 ரன் வந்து ரீச் பண்ணார். 64 ரன்லாம் கூட நம்மளுக்கு தேவையில்லைங்க. ஒரு 20லேருந்து 30 ரன் அடித்தா கூட ட்ரீம் டீம் வருவார்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துக்கிறேன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொன்னதான் இந்த 4 பேர் பிக் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மேபி உங்களுக்கு இந்த 4 பேர் யாராச்சும் பிடிக்கலாம், வேறு பிளேயர் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ஜடேஜா மாதிரி பிளேயரை நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா வேறு யாராச்சும் ஒரு ரியான் பராக் மேலேயோ இல்லை தூபே மேலேயோ யாராச்சும் ஒரு பிளேயர் மேலே ரிஸ்க் எடுத்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு கொடுக்குறது பேட்டர் 4 தான் கொடுப்பேன். நான் வந்து எப்பவுமே உங்களுக்கு சேஃபாக தான் கொடுப்பேன். ஏன்னா ரிஸ்க்காக கொடுத்தா வந்து பணத்தை இழந்துடுறீங்க. நான் சேஃபாகவே கொடுக்குறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸாக லோவாக இருக்கக்கூடிய இந்த 6 பிளேயர்ஸ் தான். இந்த 6 பிளேயரில் நம்ம யார் யாரை எடுக்கலான்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிடுறேன். சிம்ரன்ஜித் சிங்குன்னு சொல்லிட்டு ஒரு பவுலர் சென்னை பக்கம் இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா 7% இருக்காரு. நம்ம யூசர்ஸ்க்கு வந்து நான் சொல்கிறது என்னன்னா, இந்த டெட்லைன் வந்து க்ளோஸ் ஆகுது இல்லைங்களா, அந்த சமயத்தில் லாஸ்ட் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கிறப்ப அந்த மாதிரி சமயத்துலலாம் இவர் இதே 7% இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து இவரை வந்து பிக் பண்ணிக்காங்க. என்ன ரீசன்னா, இந்த 7% இருக்கக்கூடிய பவுலர்ஸ் அது எந்த டீம்ல இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் மேட்ச்சில் வந்து ஒரு விக்கெட் 2 விக்கெட்ன்றது கண்டிப்பாக எடுத்துடுறாங்க. இதை நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இவரை பிடிக்கலன்னா உங்களுக்கு நீங்கள் சர்துல் தாகர் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரோமன் போல் பதிலாக கேசவ் மகாராஜ் வந்து வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்ஆர் பக்கம் ஆன் டைமில் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா மற்றபடி இந்த லோ பிக்கில் ஆர்ஆர் பக்கம் இருக்கக்கூடிய இந்த பிளேயர்ஸை ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வேற ஒரு பிளேயரை ட்ரை பண்ணலாம். அந்த பிளேயரை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் இந்த சேப்பாக்கம் வென்னியோட லீடரே வந்து இவர் தான். 1469 ரன் அடிச்சிருக்காரு. சரிங்களா? ஜஸ்ட்டு ஒரு 31 ரன் அடித்த போதும் 1500 ரன் வந்து ரீச் பண்ணுவார். சரிங்களா? இப்போ சென்னையோட டாப் ஆர்டரில் இப்போ ட்ரெண்ட் போல்ட் 100வது மேட்ச் சொல்லிட்டேன். சென்னையோட டாப் ஆர்டர்லாம் டப்பு விக்கெட் விழுதுன்னா அப்போ தோனி பேட்டிங் கிடைச்சா 30 ரன் அடிப்பார்னா கண்டிப்பாக அடிப்பார். அந்த மாதிரி நீங்கள் ஒரு டீம் போடுறதா இருந்தால் அந்த டீமில் வேணால் நீங்கள் தோனியை பிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த 11 பிளேயர்ஸ், இவங்க தான் வந்து டாப் 11 பிளேயர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டாப் 11 பிளேயர்ஸில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாரெல்லாம் ட்ராப் ஆவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது டேரி மிச்சல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் டேரி மிச்சல் 63 ரன்னு பக்கம் அடிச்சிருந்தாரு. மொயின் அலி பார்த்தீங்கன்னா ஒரு 56 ரன்னு பக்கம் அடிச்சிருந்தார். சரிங்களா? ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த 2 பேருமே வந்து டீமில் வச்சுட்டு போக முடியாது. மொயின் அலியும் டேரி மிச்சல் 2 பேரும் வச்சுட்டு போக முடியாது. சரிங்களா? யாராச்சும் ஒரு பிளேயர் தான் நம்ம வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 பிளேயரும் வைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் வச்சு பாருங்கள். நான் வந்து ஒரு பிளேயர் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆர்ஆர் பக்கம் வந்து வேற ஒரு பிளேயர் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ அதனால் நான் இந்த 2 பிளேயரில் மொயின் அலி டேரி மிச்சல் இந்த 2 பேரில் நான் மொயின் அலியை பிக் பண்ணிக்கிட்டு டேரி மிச்சலை ட்ராப் பண்ணி பார்க்குறேன் இந்த மேட்ச்சுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 11 பேரில் நான் யாரெல்லாம் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா ஜெய்ஸ்வால் ட்ராப் பண்ணுறேன், டேரி மிச்சல் ட்ராப் பண்ணுறேன், ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் ஜடேஜா ட்ராப் பண்ணுறேன், பவுலிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மாவை ட்ராப் பண்ணுறேன். சகல் வந்து உங்களுக்கு வேணும்னா எடுத்தாங்க, இல்லைன்னா நீங்கள் ட்ராப் பண்ணி போகணும். நான் வந்து சகலை வந்து பிக் பண்ணுறது ரீசன் என்னன்னா, இந்த சென்னை ரன் பொறுத்த வரைக்கும் ஸ்லோ பிச் மாதிரி தான் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ ரன் வந்து கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து விக்கெட் கிடைக்கும்ன்றதுனால சகல் பிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சகல் கூட ட்ராப் பண்ணி பாருங்கள். போல்ட்டோடைய 100வது மேட்ச் அவர் பிக் பண்ணிக்கிறேன். டெஸ்பாண்டை பிக் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா, இப்போதைக்கு சென்னை பக்கம் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு பவுலர்ஸும் இவர் தான். ஏன்னா பத்ரினா, முஸ்தபிசூர் அவங்க யாருமே இல்லை. ஸோ அதனால் டெஸ்பாண்டை பிக் பண்ணிக்கிறேன். ரியான் பராக் நான் பிக் பண்ணுறதுக்கான ரீசன் சொல்லிட்டேன். தூபே, ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன். ஸோ 4 பேர் மேலே ரிஸ்க் எடுத்துகிட்டு மீதி 7 பேர் வந்து நம்ம கொடுத்துருக்கேன். மேபி இது வந்து என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். உங்களுக்கு வந்து வேறு யாராச்சும் பிளேயர் மேலே நீங்கள் இப்போ ஜடேஜா மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து சில பேர் ட்ராப் பண்ண மாட்டீங்க, ஏன்னா பிக் பண்ணி வைப்பீங்க டீமில். ஸோ ஜடேஜா மாதிரி பிளேயர்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணுறப்ப வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயர் மேலே தாராளமாக ரிஸ்க் எடுத்துகிட்டு போங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின் தான்.
சரிங்களா. இந்த சேப்பாக்கம் கிரிக்கெட் கிரவுண்டை பற்றி முழுமையாக அவருக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஊருக்காரரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேப்பாக்கம் கிரிக்கெட் கிரவுண்டில் மட்டுமே 48 விக்கெட் எடுத்திருக்காருங்க. இந்த வென்யூலே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான விக்கெட் வந்து இவருக்கு தான் விழுந்திருக்கு. ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் லோவாக இருக்காரு. வேணும்னா மேலே நம்ம 4 பேரை ரிமூவ் பண்ணதுனால கீழே லோ பர்சன்டேஜில் 4 பேர் பிக் பண்ணுவோம் இல்லைங்களா. அதை 4 பேர் வேணும்னா நீங்கள் அஸ்வினை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதை 2 விக்கெட் கிடைச்சா வந்து 50 விக்கெட்டில் வந்து ரீச் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா தாராளமாக அஸ்வினை கூட ட்ரை பண்ண பாருங்க. வென்யூலே வந்து அதிகமான விக்கெட் கூட தான் விழுந்திருக்கேன். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் ஒரு பிளேயரை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். யாருன்னா ஜாஸ் பட்லர். ஹெட் டு ஹெட்லையும் சரி வென்யூலையும் சரி சரிங்களா நல்ல ஆவரேஜ் இருக்கு. ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாக நீங்கள் பட்லர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மேட்ச் வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் வந்து எப்பவுமே சென்னை தான் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். அதனால சென்னை தான் வந்து வின்னர் நான் சொல்லுவேன். எஸ்ஆர்னோ விளையாடுறவங்க வந்து லாஸ்ட் மேட்ச் கூட சென்னை மேலே தான் கட்டியிருப்பீங்க. அவன் லாஸ் பண்ணியிருப்பீங்க குஜராத்துக்கு எதிராக விளையாடுறப்ப. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் சென்னை மேலே நீங்கள் மறுபடியும் கட்டுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஆர்ஆர் மேலே ஏன் ப்ரோ நீ வின்னர் கொடுக்க மாட்டேன்ற அப்படின்னு ஒரு ரீசன் கேட்டிங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் ஸ்டார்டிங்லேருந்து அந்த பிளே ஆஃப் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய மேட்சஸ் வந்து வின் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அது வருஷம் அப்படி தான் நடக்குது. ஆனால் அந்த பிளே ஆஃப் டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் வந்து லூஸ் பண்ணிட்டு அந்த பிளே ஆஃப் குள்ளாரே போகாமல் வெளியே வந்துடுறாங்க. ஸோ ஆர்ஆருக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். சென்னைக்கு பக்கமே வந்து நான் என்னோட சப்போர்ட் கொடுக்குறேன். ஏன்னா தலை தோனியோட லாஸ்ட் சீசன் அப்படின்னு வேறு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எப்பவுமே தலை தோனிக்கே சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்துருக்கேன். நம்ம தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன். அதே போல் நம்ம 100 சப்ஸ்கிரைபர் வந்து தொடரும்னு சொன்னேன். 100 சப்ஸ்கிரைபர் வந்து பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன். அடுத்து நல்லதொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.